ஒருத்தருடைய குணத்தை எது சிறந்ததுன்னு சொல்ல வைக்குது. அவங்க செய்யற பெரிய பெரிய சாதனைகளா, இல்ல ஒவ்வொரு நாளும் செய்யற சின்ன சின்ன நல்ல விஷயங்களா? இன்னைக்கு நாம அலி அப்படிங்கிற ஒருத்தருடைய கதையை பார்க்க போறோம். இது மூலமா தைரியம், நீதி, கருணை மாதிரியான நல்ல குணங்கள் எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை ரொம்ப எளிமையானது தான்னாலும் இதுல இருக்கிற பாடங்கள் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பொருந்தும். பாருங்க, நம்ம குணங்கிறது ஒரே நாள்ல வர்ற விஷயம் கிடையாது இல்லையா? அது நாம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவு, செய்யற ஒவ்வொரு சின்ன செயல், இது எல்லாத்தோட ஒரு கூட்டுத்தொகை தான். ஒரு பெரிய கட்டடத்தை ஒவ்வொரு செங்கல்லா வச்சு கட்டுற மாதிரி நாம செய்யற ஒவ்வொரு நல்ல செயலும் நம்மள ஒரு சிறந்த மனுஷனா மாத்துற பயணத்துல ஒரு முக்கியமான படி. சரி வாங்க, அந்த பயணத்தை முதல் படியில இருந்து ஆரம்பிப்போம். நம்ம கதையோட நாயகன் அலி இப்னு அபி தாலிப் பல வருஷங்களுக்கு முன்னாடி மக்காவோட பரபரப்பான தெருக்கல்ல வாழ்ந்த ஒரு சிறுவன். ஆனா இவரு சாதாரண சிறுவன் கிடையாது. தன்னோட வயசை தாண்டின ஒரு ஞானமும் கருணையும் அவர்கிட்ட இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே அலியோட குணம் இந்த 4 தூண்கள் மேலதான் கட்டப்பட்டு இருந்துச்சு. நேர்மைனா சும்மா உண்மையை பேசுறது மட்டும் இல்ல, நம்மளோட செயல்கள்லையும் அதை கடைபிடிக்கிறது. அப்புறம் தைரியம், மத்தவங்களுக்கு உதவுற மனப்பான்மை, அதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல அசைக்க முடியாத ஒரு அன்பு. இந்த குணங்கள் தான் அவர் எதிர்காலத்துல சந்திக்க போற எல்லா சோதனைகளுக்கும் ஒரு அடித்தளமா இருந்துச்சு. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு முக்கியமான தருணம் வரும் இல்லையா? நம்ம குணத்தை சோதிச்சு பார்க்குற மாதிரி ஒரு நிலைமை. அலியோட வாழ்க்கையில அப்படி ஒரு தருணம் ஒரு இருண்ட ராத்திரியில வந்துச்சு. அது நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உயிருக்கே ஆபத்து ஏற்பட்ட ஒரு நேரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வீட்டை சுத்தி எதிரிகள் ஆயுதங்களோட காத்துக்கிட்டு இருக்காங்க. நபி அவர்களோட உயிருக்கு குறி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தப்பிச்சு போறதுக்கான ஒரு திட்டத்தோட மிக முக்கியமான ஒரு பகுதியா நபி அவர்கள் தன்னோட நம்பிக்கைக்குரிய அலியிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அலி, நீ என் படுக்கையில தூங்குவாயா? இது பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்கு சரின்னு சொன்னா எதிரிகள் நபி அவர்கள்னு நினைச்சு அலிய கொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இது ஒரு மாதிரி மரணத்தை நேருக்கு நேரா சந்திக்க சொல்ற ஒரு கோரிக்கை, அதுவும் ஒரு சின்ன பையன்கிட்ட. ஒரு நொடி கூட யோசிக்கல, எந்த தயக்கமும் இல்ல. ஆபத்து என்னன்னு தெரிஞ்சும் அலியோட பதில் ரொம்ப உறுதியா தெளிவா வந்துச்சு. ஆம், இறைவனுக்காக நான் தயார். இந்த ஒரு பதில் அவரோட அசைக்க முடியாத விசுவாசத்தையும் நிகரற்ற தைரியத்தையும் காட்டுது. அப்போ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? தைரியம்னா பயமே இல்லாம இருக்கிறது கிடையாது. நிச்சயம் அழிக்கும் பயம் இருந்திருக்கும். ஆனா அந்த பயத்தை விட எது சரியோ அதை செய்யணுங்கிற நம்பிக்கை ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதுதாங்க உண்மையான தைரியம். இப்படியே வருஷங்கள் போச்சு. அன்னைக்கு ராத்திரி தைரியத்தை காட்டின அந்த சின்ன பையன் இப்போ ஒரு பெரிய தலைவரா வளர்ந்திருந்தார். ஆனா அதிகாரம் அவர்கிட்ட இருந்த அடிப்படை குணத்தை மாத்தவே இல்ல. குறிப்பா நீதி வழங்குற விஷயத்துல அவர் ஒருபோதும் சமரசம் செஞ்சுக்கிட்டதே இல்ல. ஒரு நாள் அவர்கிட்ட ஒரு வழக்கு வருது. ஒரு பக்கம் ரொம்ப எளிமையான உடையில ஒரு ஏழை, இன்னொரு பக்கம் செல்வச் செழிப்போட ஒரு பணக்காரர். பொதுவா சமூகத்துல அதிகாரத்தோட தராசு இயல்பாவே பணக்காரர் பக்கம்தான் சாயும். ஆனா ஒரு உண்மையான நீதிபதிக்கான சோதனை இங்கேருந்து தான் தொடங்குது. அலி 2 பேரோட செல்வத்தையோ அந்தஸ்தையோ பார்க்கவே இல்ல. அவர் 2 பேர் சொல்றதையும் காது கொடுத்து கேட்டாரு. சாட்சியங்களை மட்டும்தான் ஆராய்ஞ்சாரு. அவரோட தீர்ப்பு யார் பெரியவர் யார் சின்னவர்ங்கிறத பொறுத்து அமையல, எது உண்மைங்கிறத பொறுத்து மட்டும்தான் இருந்துச்சு. இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் ரொம்ப ஆழமானது. உண்மையான நீதிங்கிறது சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம்ங்கிறத உறுதி செய்யறது தான். ஒரு தலைவரோட உண்மையான பலமே ரொம்ப பலவீனமான ஒரு குடிமகனுக்கும் நீதி கிடைக்குதுன்னு உறுதி செய்யறதுல தான் இருக்கு. நீதியோட ஆட்சி செஞ்ச அலியோட குணத்துல இன்னொரு அற்புதமான பக்கமும் இருந்துச்சு. அதுதான் அவரோட கருணை. ஆனா அவர் காட்டின கருணை பகிரங்கமா காட்டப்படல. அது ராத்திரியோட நிழல்கள்ல மறைஞ்சிருந்துச்சு. இத பாருங்க, பகல் வெளிச்சத்துல இல்ல, ராத்திரி இருட்டுல மத்தவங்களை ஏவி செய்யாம தன்னோட சொந்த தோள்கள்ல உணவு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு யாருக்குமே தெரியாம யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க வீட்டு வாசல்ல வச்சுட்டு வந்துருவாரு. ஏன்னா அவரோட நோக்கம் புகழ் வாங்கறதில்ல, பசிய போக்குறது மட்டும்தான். இதுதான் உண்மையான உதவிக்கும் தற்பெருமைக்காகவும் பேருக்காகவும் செய்யற உதவிக்கும் உள்ள வித்தியாசம். உண்மையான கருணை கைதட்டல்களை எதிர்பார்க்காது. அது ரொம்ப அமைதியா பணிவா யாருக்கு தேவையோ அவங்களோட கஷ்டத்தை போக்குறத மட்டும்தான் நோக்கமாக கொண்டிருக்கும். தைரியம், நீதி, கருணை, நம்ம பார்த்த இந்த ஒவ்வொரு கதையும் அலியோட குணத்தோட ஒவ்வொரு பக்கத்தை காட்டுது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அவரோட வாழ்க்கையிலிருந்து நம்ம கத்துக்கக்கூடிய முழுமையான பாடங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஆபத்து வந்தப்போ காட்டின தைரியம், செல்வம் வந்த பிறகும் நிலைநிறுத்தின நீதி, அதிகாரம் கையில இருந்தும் காட்டின பணிவு, அந்த உதவி மனப்பான்மை, இது எல்லாமே அவரோட அசைக்க முடியாத நம்பிக்கையிலிருந்து வந்ததுதான். இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்ல, நாம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள். இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி. தைரியம், நீதி,
கருணை, இந்த எல்லா நல்ல குணங்கள்லயும் இன்னைக்கு நம்ம உலகத்துக்கு எது ரொம்ப ரொம்ப அவசர தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த காலத்தால் அழியாத பாடங்கள் நம்மளோட இன்றைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டட்டும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.